பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசன ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர் விடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க விடாமல், நமக்கு தெரியும் ஒரு செடி துளிர்த்தால் மாத்திரம்தான் அது வளரும். அது வளர்ந்தால்தான் அதுல பூ, அதுல காய், அதுல கனி நம்ம எடுக்க முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சத்துரு வளர விடாதபடி, துளிர்க்க விடாதபடி என்னை அழிக்க வேண்டும் என்று பல்வேறு ரீதியில் போராடி கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அவனுடைய சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்தில் அவன் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று விரும்பினானோ, எந்த இடத்தில் நீ வளருவதை நிறுத்த வேண்டும் என்று விரும்பினானோ, அதே இடத்தில் அவனுக்கு முன்னே உன்னுடைய வாழ்க்கையை நான் துளிர்க்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்க நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது, உங்கள் குடும்பம் துளிர்க்க போகிறது, உங்களுடைய சரீரம் துளிர்க்க போகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க போகிறது, உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் துளிர்க்க செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் துளிர்க்க செய்கிறத சத்துருவால தடுத்து நிறுத்த முடியாது, மனுஷீக வல்லமைகளால தடுத்து நிறுத்த முடியாது. சோத்திரம். தேவன் திறந்த வாசலை பூட்டுவதற்கு யாரும் இல்லை என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அவர் என்னை பார்த்து, என் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த வசனத்தை அப்படியே நம்புங்கள், அப்படியே அறிக்கை செய்யுங்கள். என் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது, இனி தாமதம் இல்லை, இனி தாமதிக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில், சீக்கிரத்தில். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். உங்க கணவருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காய், உங்க கையின் பிரயாசத்திற்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த ஒரு பலனையை நான் பார்க்கலையே, இதுவரை துளிர் விடவே இல்லையே, ஸ்தோத்திரம், கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் வரலையே, கொஞ்சம் கூட ஸ்தோத்திரம் ஒரு சின்ன காரியத்தில் கூட ஒரு சேஞ்ச் இல்லையே, ஸ்தோத்திரம். அநேக வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் துளிர் விட செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் செபிக்கிற, நீங்கள் அழுகிற, நீங்கள் புலம்புகிற, நீங்கள் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எவைகளுக்கெல்லாம் காத்திருந்து செபிக்க ஆரம்பித்தீர்களோ அவைகளெல்லாம் சீக்கிரத்தில் துளிர் விட செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க சுகத்தின் வாழ்வு துளிர்க்க போகிறது. பிரைஸ் காட். படுத்த படுக்கையாய் வியாதியோடு அநேக மாத்திரையை கையில எடுத்து வச்சுட்டு, சோத்திரம், இது எப்படி இவ்வளவு வியாதியில இருக்கிறது, இத்தனை டேப்லெட் நான் சாப்பிட்றேனே, சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வை நான் மறுபடியும் துளிர்க்க செய்ய போகிறேன், உன் வியாதியை உன்னை விட்டு விளக்க போகிறேன், உன் சரீரத்தில் இருக்கிற நோயை உன்னை விட்டு விளக்கி எடுத்து, சோத்திரம், உனக்கு சுக வாழ்வை ஏற்படுத்துவேன். ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது முடியல, வீட்டுக்குள்ள போனா நிறைய பிரச்சனை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, ஸ்தோத்திரம், சுற்றிலும் கடன், என்ன செய்வதுன்னு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வேன். ஒருவேளை இன்னைக்கு கடன் பிரச்சனையோட இருக்கலாம், இதோ நாட்கள் வரப்போகிறது, நான் உன் வாழ்க்கையை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்ய போகிறேன். பிரைஸ் காட். உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள்,
அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். ஒரு வெளிச்சத்தை போல உங்க வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அவருடைய மகிமை பின்னாடி இருந்து உங்களை பாதுகாக்க போகிறது. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கற்பம் அடைபட்ட ஸ்தோத்திரம் எத்தனையோ பேரு ஆண்டவர் துளிர்க்க செய்தார். ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து சாரால், ஸ்தோத்திரம், லேயால், ராகேல், அன்னாள், புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்து, ஸ்தோத்திரம், மரியாள், இவருடைய கற்பத்தை எல்லாம் கர்த்தரே துளிர்க்க பண்ணினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்னும் திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்கன்னா இந்த வசனத்தை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ண இந்த வார்த்தையின் வல்லமை ஒரு அற்புதங்களை கொண்டு வரும். வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, தீர்க்க தரிசனமா பேசுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறது. பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சுக வாழ்வை நான் துளிர்க்க செய்வேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரம் துளிர்க்க போகிறது. பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை, பிசினஸ்ல நிறைய பிரச்சனை, கையின் பிரயாசத்துல நிறைய பிரச்சனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வை நான் மறுபடியும் துளிர்க்க செய்வேன். ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கின நிலைமை, செபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, சபைக்கு சரியா போக முடியல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பின்தங்கின நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் நீ துளிர்க்க செய்ய போகிறேன். உன் செப வாழ்க்கை, ஸ்தோத்திரம், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய தேவனை தேடுகிற அந்த அனுபவத்தை நான் மறுபடியும் துளிர்க்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? சீக்கிரமா நீங்க துளிர்க்க போறீங்க. ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், நம்புங்கள். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்காய் செபிக்கும் பொழுது இப்படி சொல்லுங்க, என் பிள்ளை சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. என் கணவன் சீக்கிரமாய் துளிர்க்க போகிறான். என் வீடு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. என் சபை சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. என் ஊழியத்தை கர்த்தர் சீக்கிரத்துல துளிர்க்க செய்ய போகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக, மந்திரவாதங்களுக்கு முன்பதாக, என்னை அழிக்கணும்னு நினைச்சவனுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் அழகாய் துளிர்க்க வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் செபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கண்களை மூடி செபியுங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் துளிர்க்க போகிறேன், என் குடும்பம் துளிர்க்க போகிறது, என் வாழ்க்கை துளிர்க்க போகிறது, அவர் என்னை துளிர்க்க செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, வெட்டப்பட்ட நிலைமையில், வளர்ச்சி அடையாத சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுக்காய் வருகிறேன். அவர்கள் சுக வாழ்வு இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரத்தில் துளிர்ப்பதாக. அவர்கள் துளிர்க்க கூடாதபடி சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும், மனுஷீக வல்லமைகளும் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை ஆண்டவர் நீர் அழித்து போடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை துளிர்க்க செய்வீராக. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. வார்த்தையின் கீழே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் சீக்கிரத்தில் அவரால் துளிர்க்கப்பட போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய லைஃபை கர்த்தர் துளிர்க்க செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.